அடுத்த கேள்வியாக பாருங்க, 2007 ஆண்டு வந்திருக்கக்கூடிய 24வது கேள்வி. 2007 வந்திருக்கக்கூடிய 24வது கேள்வி ஒரு சடத்துவ திருப்பம் சார்ந்த ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. எப்படி? உருவில் காணப்படும் A, B என்னும் இரு சீர்தட்டுக்கள் ஒரே திரவியத்தினால் ஆக்கப்படும் சம திணிவுகளை கொண்டும் உள்ளன. என்ன, 2 தட்டுக்களை தந்திருக்காங்க. இதுக்குள்ளால மையத்துக்குள்ளால ஒரு கோடு போகுது, இது ஏஆம். அதே சமயத்துல இன்னொன்று அதுல சின்னதா இருக்கக்கூடிய ஒரு இது ஒன்று தந்திருக்காங்க. சரியா? இது பின்னு சொல்லி தந்திருக்காங்க. இதுல அடர்த்திகள் என்னையா? ஒரே திரவியத்தால செஞ்சிருக்கா. அப்ப இதுல அடர்த்தியும் என்னது? சமனாக இருக்காம். ஏயின் ஆரை பியின் ஆரையின் கூடியது. இப்போ ஏட ஆரை பார்த்தீங்கன்னு சொன்னா இதை கேபிட்டல் ஆர்னு எடுத்தோன்னா இது வந்துட்டு ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் பெரிது ஸ்மால் ஆரை விடன்னு சொல்றாரு. இது பார்த்தாலே நமக்கு வழங்குது கேபிட்டல் ஆர் பெரிது ஸ்மால் ஆரை விடன்னு சொல்லியிருக்கார். இத்தட்டுக்கள் வெளியில் தனியாக்கி வைக்கப்பட்டுள்ளன. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இப்படின்னு சொல்லிட்டு 3 கூற்றுகள் தரார். ஏபிசின்னு சொல்லி 3 கூற்றுகள் தரார். முதலாவது ஏ கூற்று, தட்டுக்களின் மையங்களுடாக தாக்கும் புறவிசையின் கீழ் ஒரு தரப்பட்ட கதியை பெறுவதற்கு ஏ ஆனது பியிலும் பார்க்க கூடிய நேரத்தை எடுக்கின்றது. முதலாவது என்னையாம், இங்க சரியா மையத்துல ஒரு விசை ஒன்று கொடுக்காராம், எஃப்ங்கிற ஒரு விசை. இதுலயும் என்ன செய்யறாரு? அதே மாதிரி எஃப்ங்கிற ஒரு விசை கொடுக்காரு. மையத்துல கொடுக்கப்பட்ட இந்த புற விசையால ரெண்டுக்கும் என்னது? ஒரு கதியை பெறுறதுக்கு ஒரு என்னது கதியை பெறுறதுக்கு இது வந்துட்டு பிங்கிற ஒரு வேகத்தை பெறுறதுக்கு, அதே மாதிரி இதுவும் பிங்கிற வேகத்தை பெறுறதுக்கு எடுக்கிற நேரங்கள் டிஃபரெண்டான்னு சொல்றாரு. முதலாவது விஷயம், மையத்தை நோக்கி முறுக்கம் கொடுக்கப்படல, விசை கொடுக்கப்படுது. சரியா? விசை கொடுக்கப்பட்டா, மையத்தை நோக்கி விசை கொடுக்கப்பட்டா ஒரு குற்றிக்கு சும்மா விசை கொடுக்குற மாதிரி தான் இந்த இட சந்தர்ப்பம் வரப்போகுது. ஒரு குற்றிக்கு விசை கொடுத்தா, ஒரு குற்றிக்கு வந்துக்கிட்டு விசை கொடுத்தா என்ன செய்வீங்க? அந்த குற்றி என்ன செய்ய போகுது? ஆறுமுடுக போகுது. அந்த குற்றி ஆறுமுடுக போகுது. அப்ப என்ன செய்வோம்? எஃப் சமன் எம்ஏ என்று சொல்லி ஈக்குவேஷன் போடுவோம். நியூட்டனின் விதிப்படி இந்த ஈக்குவேஷன் போடுவோம். அதே மாதிரி இங்க திணிவு என்ன? இதர திணிவும் எம், இதர திணிவும் எம். அடர்த்தி மாறல, ஒரே திரவியம், ஆரைகள் தான் வித்தியாசப்படுது. ஆனா என்னது? திணிவுகள் என்ன சமனாக இருக்கின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன செய்வீங்க? எஃப் சமன் எம்ஏ போடலாம். இதுக்கும் எஃப் சமன் எம்ஏ போடலாம். ரெண்டிட திணிவு மாறுதா? இல்ல, திணிவு மாறல. அதே சமயத்துல கொடுக்கப்பட்ட விசைகள் மாறுதா? இல்ல. ஆர்முடுகள் அப்ப சேஞ்ச் ஆகுமா? ஆர்முடுகள் சேஞ்ச் ஆகுமா? இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று மாறினா தான் ஆர்முடுகள் சேஞ்ச் ஆக போகுது. இது ரெண்டுமே மாறலாட்டி ஆர்முடுகள் சேஞ்ச் ஆகுமா? ரெண்டு ஆர்முடுகளும் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. இதுட ஆர்முடுகளும் ஏதான், இதுட ஆர்முடுகளும் ஏதான். ஒரு விசை ஒன்று கொடுக்கப்பட்டா இப்ப ஆர்முடுகள் சமனாக இருந்துச்சுன்னா ஒரு கதியை அடையிறதுக்கு எடுக்கிற நேரம். இப்ப நான் ஆர்முடுகளை ஒரு சமன்பாடு போடுறேன். வி சமன் யூ சக ஏடிங்கிற ஒரு ஈக்குவேஷன் போடுறேன். வி சமன் யூ சக ஏடியில ஆரம்ப வேகம் 0 எடுப்போமே. ஆரம்ப வேகம் 0 எடுத்துன்னு சொன்னா ஆரம்ப வேகம் 0 சொல்லி எடுத்துன்னு சொன்னா வி சமன் 0 சக 2 ஆர்முடுகளும் என்ன செய்ய போகுது? 2 ஆர்முடுகளும் ஏ அதிகரிக்க போகுது. அப்போ ஒரு இறுதி வேகத்தை அடையின்னு சொன்னா ஆர்முடுகள் சமன்னா அதுக்கு எடுக்கிற நேரம் எப்படி இருக்க போகுது? அதுக்கு எடுக்கிற நேரம் வி சமன் ஏடி இருக்க போகுது. ஆர்முடுகள் சமன், இரண்டுக்கும் ஒரே கதி வர போகுதுன்னு சொன்னா நேரம் மாறுமா? நேரம் இரண்டுக்கும் எடுக்கிற நேரங்கள் மாறுமா? இல்ல. உதாரணத்துக்கு எடுத்துன்னு சொன்னா பி கதி எடுக்க போகுது. முதலாவது துணிக்கைக்கு T1 நேரம் எடுப்போம். இரண்டாவது துணிக்கு பி கதி அதே ஆர்முடுகள் T2 எடுப்போம். ரெண்டையும் சமப்படுத்தி பாருங்க. T1 சமன் என்ன வரப்போகுது? T2 வரப்போகுது. அப்ப இரண்டுக்கும் எடுக்கிற நேரங்கள் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. ஏன்? ஆர்முடுகள் இரண்டுக்கும் சமன். ஆர்முடுகள் சமன்கிறதால கொடுக்கப்படுற விசை காரணத்தால இறுதி கதி அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. அவர் வித்தியாசம் இல்லை. நமக்கு கூடையா குறையாண்டு நம்ம பார்க்கறதுக்கு முதல் டைம் மாறுபடும் பார்க்கணும். மாறுபடுதா? இல்லை, சமனாக வரும். அப்ப ஏ கூற்று என்ன? ஏ கூற்று தெளிவாக பிழை. ஏ கூற்று தெளிவாக பிழை. இரண்டாவது பி கூற்றை பார்ப்போம்.
தட்டுக்களின் அச்சுக்களை பற்றிய உள்ள ஒரு புறமுறுக்கத்தின் கீழ் தரப்பட்ட கோணக்கதியை பெறுவதற்கு பி ஆனது ஏயிலும் பார்க்கக்கூடிய நேரத்தை எடுக்கின்றது. பிஏ பார்க்கறதுக்கு முதல் சிஏ பார்த்துட்டு வரும். சிஏ பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு லேஸ் அறிக்கும். தட்டின் அச்சை பற்றி பியின் சுழற்சி சடத்துவம் ஏயின் பெருமானத்திலும் பார்க்கக்கூடியது. பியிட சடத்துவ திருப்பம் என்ன சொல்றேன்னா இதை அழிச்சு கொள்றேன். இப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா பியிட சடத்துவ திருப்பம், பியிட சடத்துவ திருப்பம் ஏயை விட என்னையா ஏயை விட கூடினதான். அப்ப ஐ பி பெரிது ஐ ஏ விட. ஐங்கிறது என்னது? இதுல சடத்துவ திருப்பம். இதுல சடத்துவ திருப்பத்தை பார்த்தேன்னு சொன்னா இதுல திணிவு பரம்பலை பாருங்க. திணிவு எவ்வளவு தூரத்துக்கு, அதாவது சடத்துவ திருப்பம் என்னென்னத்துல தங்கிருக்கு, என்னென்னத்துல சடத்துவ திருப்பம் தங்கிருக்கு, திணிவுலையும் திணிவு பரம்பி இருக்கிற தூரத்திலையும். திணிவு எவ்வளவு தூரத்துக்கு பரம்பி இருக்கு. அப்ப திணிவு எவ்வளவு திணிவு, ரெண்டு திணிவும் எப்படி இருக்குது? சமன். அப்ப திணிவுல நமக்கு எந்த ஒரு இதுல அப்ஜெக்ஷனும் இல்லை. சரியா? இரண்டாவது திணிவு பரம்பி இருக்கிற தூரம், இது எவ்வளவு தூரத்துக்கு பரம்பிருக்கு? கேபிட்டல் ஆர் தூரம் வரைக்கும் பரம்பிருக்கு. கேபிட்டல் இந்த அச்சு பற்றி, இதானே அச்சு, அச்சு பற்றி தான் பார்க்கணும். அச்சு பற்றி தான் பார்க்கணும். அச்சு பற்றி எந்த அச்சு பற்றி எடுக்க போறோமோ அந்த அச்சு பற்றி பார்க்கணும். அச்சு பற்றி எவ்வளவு தூரத்துக்கு? கேபிட்டல் ஆர். இது எவ்வளோ? சிம்பிள் ஆர் வரைக்கும் பரம்பிருக்கு. கேபிட்டல் ஆர் பேர் இது, சிம்பிள் ஆர்னு நேரத்தோட சொல்லிட்டாரு. அப்ப இதுல திணிவு பரம்பிருக்கிற தூரம் என்னது? கூடி அறிக்கை. திணிவு பரம்பிருக்கிற தூரம் கூடனா இதுல சடத்துவ திருப்பம் எப்படி இருக்க போகுது? கூடி அறிக்க போகுது. அப்ப நம்ம சொல்லலாம் ஐ ஏட சடத்துவம் பெருசு ஐ பியை விட. ஏன்? திணிவு பரம்பி இருக்கிற தூரம் வந்துகிட்டு, திணிவு பாத்தீங்கன்னா இங்கேயும் பரம்பிருக்கு, இங்கேயும் பரம்பிருக்கு, இந்த மூளை வரைக்கும் பரம்பிருக்கு. ஆனா இதுல இந்த மூளை வரைக்கும் பரம்பிருக்கு. ஆனா தூரத்தை பாருங்க, இந்த ஆர் கேபிட்டல் ஆர் பெருசி இந்த சிம்பிள் ஆரை விட. இப்ப சொல்லலாம் நம்ம திணிவு பரம்பரைக்கு இதுக்கு கூட திணிவு பரம்பல் இருக்கிறதால ஐஏ அதாவது சடத்துவ திருப்பம் ஏக்கு கூட பியை விட. அப்ப பி கூட்டு அதாவது சி கூற்று என்னது போல ஏக்கு சடத்துவ திருப்பம் கூட சொன்னா, ஏக்கு சடத்துவ திருப்பம் கூட சொன்னா பி கூற்ற பார்ப்போம். பியில் என்ன சொல்லியிருக்கிறது? தட்டுக்களின் அச்சுக்களை பற்றிய உள்ள புறமுறுக்கத்தின் கீழ் ஒரு தரப்பட்ட கோணக்கதியை பெறுவதற்கு பி ஆனது ஏயிலும் பார்க்கக்கூடிய நேரத்தை எடுக்கின்றது. ஒரு தரப்பட்ட கோணக்கதியா எடுக்கிறதுக்கா என்ன செய்யறாரு? இதுல ஒரு கோணக்கதி ஒன்று கொடுக்காரு, ஒமேகான்னு சொல்லி ஒரு கோணக்கதி ஒன்று கொடுக்காரு. அதே மாதிரி இதுக்கும் என்ன செய்யறாரு? ஒமேகாங்கிற ஒரு கோணக்கதியை கொடுக்காரு. அதாவது கோணக்கதியை எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு முறுக்கத்தொண்டு கொடுக்காரு, ஒரு முறுக்கத்தொண்டு கொடுக்காரு, டோக்குங்கிற ஒரு முறுக்கத்தொண்டு கொடுக்காரு. அதே மாதிரி இதுக்கும் என்ன செய்யறாரு? ஒரு டோக்குங்கிற முறுக்கத்தை கொடுக்காரு. இந்த ரெண்டு முறுக்கம் காரணமா என்ன செய்யுது? சுழலுது. இதுல ஒரு முறுக்கம் கொடுக்குற காரணமா இது என்ன செய்யுது? சுழலுது. இதுல முறுக்கம் கொடுக்குற காரணமா இதுவும் சுழலுது. ஒரே ஒரு டைம் எடுக்காக அந்த டைம்ல இரண்டு கோணக்கதியும் ரெண்டு கோணக்கதியும் ஒன்றாக இருக்கக்குள்ள டைமை பார்க்காங்க. இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு ஒமேகா எடுக்கிறதுக்கு, இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்குன்னு சொல்லி பார்க்காங்க. இப்ப இந்த டைமை பார்த்தா எதுக்கு கூட இருக்கும், இந்த ஒமேகா எடுக்கிறதுக்கு எதுக்கு குறைய இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதை எப்படி பார்ப்போம்? இதை எப்படி பார்ப்போம்னு சொன்னா சடத்துவ திருப்பம் கூடினத்துக்கு, சடத்துவ திருப்பம் கூடினத்துக்கு ஒமேகா என்ன செய்ய போகுது? குறைய இருக்கும். சடத்துவ திருப்பம் கூடினத்துக்கு ஒமேகா குறைவாக இருக்கும். இது எப்படி எந்த தொடர்பில் இருந்து எடுக்கன்? L7 I ஒமேகா கோண உந்த காப்பு தத்துவம். கோண உந்தம்ங்கிற இதை வச்சு தான் எடுக்கன். கோண உந்தம் மாறிலிங்கிற படியால சடத்துவ திருப்ப கூட கூட சடத்துவ திருப்பத்தை கூட்டி 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 போனோம்னா அது அடைய எடுக்கிற அந்த ஒமேகா, அதாவது கோண வேகம் ஒன்று தானே, அந்த கோண வேகத்தை அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. கோண வேகம் அதாவது கோண வேகம் என்ன செய்யும்? ஐய கூட்ட கூட்ட. இப்ப நம்மளும் தான், அதாவது நம்ம ஒரு சுழற்சி கதிரையில் இருக்கக்குள்ள நம்மளை வச்சு சுத்திடுறாங்க. சுத்திட்டு உடனே நம்ம வந்துட்டு என்னது சுத்துவோம். சுத்திட்டு இருக்கக்குள்ள திடீர்னு கையை நீட்டினேன்னா குயிக்குன்னு அப்படியே ஸ்லோ ஆகிட்டே போகும். குயிக்குன்னு என்ன செய்யும்? ஸ்லோ ஆகிட்டு போகும். ஏன் ஸ்லோ ஆகிட்டு போறோம்? காரணம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல கோண உந்தம் காக்கப்படும் அடிப்படையில ஏற்கனவே சடத்துவ திருப்பம் அவரு
இப்படி இருக்கக்குள்ள சும்மா இப்படி இருக்கக்குள்ள ஒரு சடத்துவ திருப்பம் இருந்துச்சு. கையை இரண்டு பக்கம் நீட்டினத்தால என்ன செய்யுது, திணிவு பரம்பலை பாருங்க இங்கால வரைக்கும் பரம்பிரிக்குது. இந்த அச்சு பற்றி என்ன செய்யுது, இந்த பக்கம் பரம்புது, கூட அதிகமா இருக்கு. இதை விட இதுல என்னது ஐ கூட I1 எடுத்துனா I1 பெரிது ஐயாக இருக்கும். என்னது இதுல சடத்துவ திருப்ப கூடியா இருக்கு. கையை நீட்டக்குள்ள சடத்துவ திருப்ப கூடியாகவும் கையை நீட்டாத டைம்ல சடத்துவ திருப்பம் குறையும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சடத்துவ திருப்பம் கூடையால அதுல கோண வேகம் என்ன செய்ய அப்படியோ ஸ்லோ ஆக போகுது. அப்படியோ என்ன செய்ய போகுது, ஸ்லோ ஆக போகுது. கோண வேகம் என்ன செய்ய போகுது, அப்படியோ குறைய போகுது. அப்படி என்ன செய்ய போகுது, குறைய போகுது. அதே இது இங்க நடக்க போகுது. கோண உந்த காப்பு தத்துவத்தின்படி என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா ஒமேகா, அதாவது சடத்துவ திருப்பம் கூட இந்த இடத்துல சடத்துவ திருப்பம் ஏக்கு சடத்துவ திருப்பம் கூட, சடத்துவ திருப்பம் கூடுறதால என்ன செய்ய போகுது, அந்த ஒமேகா அடுக்கிற நேரம் ஒமேகா என்ன செய்ய போகுது, குறைவான ஒமேகா அடிக்க போகுது. குறைவான ஒமேகான்னு சொன்னா குறைந்த கோணக்கதிலாம் சுத்தும். அப்ப இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது, அதாவது சடத்துவ திருப்பத்தை கூட்டினா அந்த ஒமேகா கோண வேகம் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. இந்த இடத்துல சடத்துவ திருப்பம் என்ன குறை, பீட சடத்துவ திருப்பம் குறை. அப்போ ஒமேகா என்ன செய்ய போகுது, கூட போகுது. ஒமேகா என்ன செய்ய போகுது, கூட அறிக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா சடத்துவ திருப்பம் கூடங்கிறதால ஒரு ஒமேகாவை அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் என்ன செய்ய போகுது, இதுக்கு கூட அறிக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வாங்க போதும். இதில் சடத்துவ திருப்பம் கூடங்கிறதால இப்போ இதில் சடத்துவ திருப்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சடத்துவ திருப்பம் ஒன்று இருக்கு, அதாவது ஒரு பெருமானம் ஒன்று இருக்கு. அந்த பெருமானத்தால் இதில் கோணவேகத்தை அடையிறதுக்கு என்ன செய்ய போதும், இதுக்கு எடுக்கிற நேரம் என்னது, கூட அறிக்கும். ஏன், குறைஞ்ச கோணவேகம் கொஞ்சமாக தான் என்ன செய்யுது, கோணவேகத்தை கூட்டிகிட்டு போகுது. கொஞ்சமாக தான் என்ன செய்ய போகுது, கோணவேகம் வந்துக்கிட்டு வரப்போகுது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சடத்துவ திருப்ப குறைங்கிறதால கோணவேகம் என்னது அதிகமாக இருக்கும். கோணவேகம் அதிகமாக இருக்கிறதால இந்த இடத்துல கோணவேகம் அதிகமாக இருக்கிறதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கோணவேகத்தை அடைகிறதுக்கு அதிகமாக என்ன ஃபாஸ்ட்டாக இயங்க தொடங்கும். இது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக சுழல தொடங்கும், இது வந்துட்டு ஸ்லோவாக சுழல தொடங்கும். ஸ்லோவாக சுழல தொடங்குறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒமேகா அடைகிறதுக்கு எடுக்கிற நேரம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்லோவாக போனோன்னா ஒரு இடத்த எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு எடுக்கிற நேரம் கூடியா தான் நெருங்க போகுது. அதே மாதிரி இவருக்கு எடுக்கிற டைம் வந்துட்டு என்னது, T8 டைம் TBயோட என்ன செய்ய போகுது, கூடியா தான் நெருங்க போகுது. ஏன், வேறு ஸ்லோவாக சுற்றுறதால என்ன நடக்க போகுது, ஸ்லோவாக ஒமேகா குறையுங்கிறதால ஸ்லோவாக சுற்றுறதால குறிப்பிட்ட அந்த ஒமேகா அடைகிறதுக்கு எடுக்கிற நேரம் கூட அறிய போகுது. நம்மளும் தான் ஒரு இடத்த போகிறதுக்கு என்ன செய்ய போகுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னா ஸ்லோவாக நடந்து போனேன்னா கூடிய நேரம் எடுக்கும், ஸ்பீடாக நடந்து போனேன்னா குறைய நேரம் எடுக்கும். அந்த அடிப்படையில் இதுக்கு வந்துட்டு ஏக்கு நேரம் கூடிய அறிக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பி ஆனது ஏயிலும் பார்க்க கூடிய நேரத்தை எடுக்கின்றது. பிக்கு நேரம் கூட எழுறாரு, இது போலையானது. ஏக்கு தான் என்னது நேரம் கூட இருக்குது. அப்போ பி கூற்றும் என்னது போலையான கூற்று, பி கூற்று போலையான கூற்று. அப்போ ஆன்சர் நீங்கள் எடுக்கலாம் என்னது, எல்லாம் பொய்யானவை என்று சொல்லி 5வது ஆன்சர் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க. உயரமான கட்டடங்களில் தீண்டை பூசும் போது பூசுபவர் ஒரு மேடை பி, ஒரு கப்பி, ஒரு கயிறு ஆகியவற்றை கொண்ட தொகுதி பயன்படுத்தத்தக்க இரு விதங்கள் AB ஆகியன இரு உருக்களில் காணப்படுகின்றன. பூசுபவரின் மேடையின் மொத்த நிறை 400 நியூட்டன் ஆகும். கயிறு இலேசானதெனின் இரு சந்தர்ப்பங்களின் கயிறுகளின் இழுவைகளை காணலாம். 25வது கேள்வியை பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு 25வது கேள்வியை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்கிறாரு, ஒரு தீண்டை பூசுகிறவர் வந்துக்கிட்டு தீண்டை பூசுறது 2 விதமாக காட்டியிருக்காங்க. ஒரு கப்பியில் இப்படி 2 வந்துக்கிட்டு என்னது தீண்டை பூசுவதும் அந்த தீண்டை வாலிடு நிறையும் என்ன 400 நியூட்டனா. அதை வந்துட்டு 2 கப்பில் 2 முனையிலையும் வந்துட்டு என்னது ஒரு பக்கம் என்ன செஞ்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்பில் ஒரு பக்கத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பக்கத்தில் அவரை இணைச்சிருக்காங்க 400 நியூட்டன். மற்ற பக்கம் என்னது சுவரோட இணைக்கப்பட்டிருக்கு. இது என்னது சுவர். இப்போ 2லையும் உள்ள இழுவைகளை வந்துட்டு கேட்காங்க. இது ஏயும்
இது பி என்று சொல்கிறாங்க. இரண்டுல இழுவையும் இதில் உள்ள இழுவை என்ன டி, இதில் உள்ள இழுவை டி. ஏன் இதை டி டீன்னு எடுக்கன்னு சொன்னால் இந்த இலையை பார்த்தீங்கன்னா ஒரே இழுவை ஒரே வந்துக்கிட்டு ஒரே இலை வந்துட்டு மாறுதா, இலை மாறுபடுதா, வேற ஏதாவது இலை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையே, ஒரே இலையை தான் என்ன செய்யுது ஒரு கப்பிக்குள்ள விட்டுருக்காங்க. இதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே இலை தான். அப்போ இங்கேயும் வந்துட்டு என்னது டீ தான், இங்கேயும் வந்துக்கிட்டு டீ தான். இப்போ இந்த தொகுதிக்கு சமநிலை எடுங்க. இந்த தொகுதிக்கு சமநிலை எடுத்தீங்கன்னா போலத்தால் உடைக்கலாம். உடைச்சிங்கன்னா 2 டீ என்னதுக்கு சமனாக அரிக்க போகுது, 2 டீ 400 நியூட்டனுக்கு சமனாக அரிக்க பார்ப்பேன். டீ எத்தனை 200 நியூட்டனாக அரிக்கும். இங்கே எடுங்க, இந்த இதால் உடைச்சிங்கன்னு சொன்னால் இதால் உடைச்சிங்கன்னா இது இந்த சமநிலை எடுங்க. சமநிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சமநிலையில் இருக்காருன்னா இப்போ இது என்னதுக்கு சமனாக அரிக்க போகுது, டீ சமன் 400 நியூட்டனாக அரிக்க போகுது. நம்ம என்னது இலைகளை எப்படி உடைப்போம், இலைகளை ஒரு தொகுதி வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி தெய்வம் இப்படி ஒரு தொகுதி வருதுன்னு சொன்னால் இதால் உடைச்சி நம்ம பார்க்குறானே இந்த தொகுதி இந்த பாக்ஸுக்கு அடுத்தது இந்த பாக்ஸுக்கு F7MA யூஸ் பண்ணுறானே, அதே மாதிரி இதுக்கு வந்துக்கிட்டு F7MA யூஸ் பண்ணுறேன். F7MAல ஏ வந்துட்டு என்னது 0, ஏ 0ங்கிற காரணத்தால் ஆர்முடுகள் 0ங்கிற காரணத்தால் என்ன நடக்க போகுது, இது ஓய்வில் இருக்குது சமநிலையாக இருக்குதுன்னு சொல்லி எடுக்கணும். அப்போ 2 அதாவது இலை என்ன செய்கிறேன் சமநிலைக்காண்டி இந்த ஒரு தொகுதியாக என்ன செஞ்சிருக்கேன் உடைச்சிருக்கேன். அதாவது இந்த ஒரு பாக்ஸை அப்படியே முழு பாக்ஸையும் ஒரு தொகுதியாக்கி இதுக்கு வந்துக்கிட்டு விசைப்படம் கீறினேன்டா எப்படி வரப்போகுது, இதுக்கு வந்து விசைப்படம் கீறினேன்டா மேல் நோக்கி டீ இருக்க போகுது, கீழ் நோக்கி 400 நியூட்டன் இருக்க போகுது. இப்போ இதை சமநிலைப்படுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பாக்ஸை கீறினேன்டா விசைப்படம் மேல் நோக்கி டீ 2 டீ இருக்க போகுது, கீழ் நோக்கி 400 நியூட்டன் இருக்கு. இப்போ இந்த பாக்ஸை வந்துட்டு சமநிலைப்படுத்திருக்கேன். இந்த 2 சமநிலைப்படுத்தப்பட்ட விடைகள் வந்துட்டு என்ன இருக்கு. அப்போ முதலாவது ஏக்கு 200 நியூட்டனும் இழுவை, இரண்டாவது பிக்கு 400 நியூட்டனும். எத்தனாவது விடை வருது, 3வது ஆன்சர் உங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆன்சர் 3. 26வது கேள்வியை பாருங்க. 2007ஆம் ஆண்டு 26வது கேள்வி. ஒரு ட்ரொல்லி மாறாவேகம் வியுடன் இயங்குகின்றது. ஏபிசி என்ற 3 மனிதர்கள் உருவில் காணப்படுகின்றவாறு 3 இலைகளை அவற்றின் இழுவைகள் முறையே T1, T2, T3 ஆக இருக்குமாறு இழுக்கப்படுகின்றனர். ட்ரொல்லி தூரம் எல்லிற்கு இயங்கும் போது அம்மனிதர்கள் செய்யும் வேலைகள். ஒரு ட்ரொல்லி ஒன்று இருக்குது. அந்த ட்ரொல்லியில் என்ன செய்கிறாங்க, 3 மனிதர்கள் வந்துட்டு இழுத்துட்டு இருக்காங்களாம். இப்போ இவங்களோட செஞ்ச வேலை என்னென்னு சொல்லி கேட்காங்க. முதலாவது நம்ம வேலைண்டா என்னென்று சொல்லி பார்க்கணும். வேலைண்டு சொன்னால் என்னென்று சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். சிம்பிளான பேசிக்கான விஷயங்கள் இதில் நம்ம போல விட்டுட்டு இருப்போம். ஒரு பொருள் ஒன்று இருக்குது, ஒரு கிடை விசை எஃப்ங்கிற ஒரு விசை ஒன்று கொடுக்க, இங்கே இவ்வளோ தூரம் வரைக்கும் டி தூரம் வரைக்கும் என்னது அசைய வைக்க நான் என்ன செய்கிறேன், பொருளை பிடிச்சி தள்ளுறேன், F நியூட்டன் விசை கொடுத்து தள்ளி டி தூரம் வரைக்கும் அசைய வைக்க. இப்போ செய்யப்பட்ட வேலை என்ன, F×D விசை தர அசைந்த தூரம். ஒரு பொருள் நம்ம ஒரு விசையை கொடுத்தேன்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு எண்ணிக்கணியமாக வரப்போகுது. அதே மாதிரி ஒரு பொருள் வந்துக்கிட்டு ஒரு விசையை கொடுத்தேன்னு சொன்னால் என்னது ஒரு தூரத்துக்கு நகரும். அது வந்துக்கிட்டு உராய்வு விசை எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் கழிச்சு ஒரு உராய்வு இல்லாத தளம் எடுத்துன்னு சொன்னால் இப்படி வரப்போகுது. உராய்வு விசை எல்லாத்தையும் கழிச்சு இந்த எஃப்ங்கிற விசை என்ன விசையாக இருக்க போகுது, பிரயோகிக்கப்பட்ட விசையாக இருக்க போகுது. சில டைமில் எஃப் வந்துக்கிட்டு என்ன அறிக்க போகுதுன்னு சொன்னால் பொதுவாக எஃப் வந்துக்கிட்டு என்னதுன்னா பிரயோக விசை வரும். அதே சமயத்தில் இன்னொன்று விளைவுள் விசையாகவும் வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு கரடான தலண்டு சொன்னா, இந்த இடத்துல இது ஒப்பமான தலண்டு சொன்னா எஃப் மட்டும் பிரயோக விசை மட்டும் கொடுத்துட்டேன். சரி, கரடான தலண்டுனா என்ன நடக்க போதும், ஒரு உராய்வு விசை ஒன்று இருக்க போகுது. அந்த உராய்வு விசையை மீறி நான் விசையை கொடுத்தா தான் அந்த பொருள் என்ன செய்ய போகுது, அசைய போகுது. அப்போ இந்த இடத்துல விளைவுள் விசை எனக்கு தேவை. பொருள் செய்த வேலையை காண்றதுக்கு என்னது விளைவுள் விசை எனக்கு தேவை. விளைவுள் விசையால் செய்யப்பட்ட வேலை வந்துக்கிட்டு எனக்கு தேவைப்படும். சரியா, கரடான தளத்துக்கு அப்போ விளைவுள் விசை தேவைப்படுது. ஒப்பமான தளத்துக்கு என்னது பிரயோகிக்கப்பட்ட விசை, அதாவது அதில் வந்துக்கிட்டு உராய்வு விசை இல்லைன்ற காரணத்தால் என்னது ஒரு தடை விசை இல்லைன்ற காரணத்தால்
பிரயோகிக்கப்பட்ட விசையை நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். சரியா? அப்போ நான் ஒரு பொருளை தள்ளக்கொள்ள அது அசைஞ்சா அது வந்துட்டு வேலை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். அப்போ என்னது அதில் டெஃபினிஷன் என்னது? விசை தர அசைந்த தூரம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு அசைஞ்சா தானே ஒரு பொருள் வந்துட்டு அசைஞ்சா தானே அதுக்கு வந்துட்டு வேலை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஒரு பொருள் அசையலாட்டி அது வந்துக்கிட்டு வேலை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாமா? இப்போ இந்த த்ரொல்லி எடுங்க. இந்த த்ரொல்லிக்குள்ள இவ்விடத்துல ஒரு ஆள் இருக்காரு, இவ்விடத்துல ஒரு ஆள் இருக்காரு. இப்படின்ட்டு ஒரு இழுவை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்படி ஒரு ஆள் இருக்காது, இப்படி ஒரு ஆள் இருக்காரு, இதை பிடிச்சிட்டு இருக்காது. இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்காது, இதை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க, இது என்னது? சீரான வேகத்தில் இயங்குதுன்னு சொல்றாரு. சீரான வேகத்தில் இயங்குதுன்னு சொல்றாரு. இப்ப ஆர்முடுகள் என்ன? ஆர்முடுகள் 0. சீரான வேகத்தில் இயங்கின ஆர்முடுகள் என்ன? அவர் எப்பயுமே 0 வரும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவர் இழுக்கிறதால இந்த த்ரொல்லி அசையுதா, எக்ஸ்ட்ராவா அசையுதா? இல்ல இவர் இழுக்கிறதால கீழ் நோக்கி அசையுதா? இல்ல இவர் இழுக்கிறதால பிரேக் ஆகுதா? இந்த பக்கம் இழுக்கிறதால என்ன செய்யுது? நிப்பாட்டப்படுதா? இல்லாட்டி இவர் இங்கே இழுக்கிறதால இந்த பக்கம் அசையுதா? ஏதாவது ஒரு தூரம் நகர்ந்திருக்கா? இதால த்ரொல்லிட வேகத்தை தவிர்த்து இதால அசைறதால இவர் இயக்கத்தினால ஏதாவது தூரம் நகர்ந்திருக்கா? இவங்கட இழுவை காரணமாக ஏதாவது தூரம் நகர்ந்திருக்கா எக்ஸ்ட்ராவா? இல்லை. இந்த த்ரொல்லிட வேகத்தின் காரணமாக தான் என்ன செய்யுது? நகர்ந்துட்டு போகுது. அப்போ இந்த விசையால வேலை செய்யப்பட்டிருக்கா? இந்த விசைகளால் வேலை செய்யப்பட்டிருக்கா? இந்த விசைகளால் டி தூரம் நகர்த்தப்பட்டிருக்கா? இல்லையே. அப்போ இந்த விசையால் நகர்த்தப்பட்டால் மட்டும்தான் என்னது? வேலை செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த விசையால் நகர்த்தப்படலாட்டி, இந்த இழு விசையால் நகர்த்தப்படலாட்டி இப்போ இங்கே இடத்துல வேலை செய்யப்பட்டிருக்கா? இந்த இடத்துல வேலை என்ன? 0. இந்த இடத்துல வேலை 0. இந்த இடத்துல வேலை 0. அப்போ 3 இடத்துலையும் வேலை 0 வரப்போகுது. ஆன்சர் உங்களுக்கு என்ன? 5வது ஆன்சர் வரப்போகுது. காரணம் என்ன? இந்த விசையால வந்துட்டு இது ஒரு சீரான வேகத்தில் செல்றதால இந்த விசையால வந்துக்கிட்டு வேலை செய்யப்படவில்லை. வேலை செய்யப்படல காரணத்தால வேலை வந்துட்டு என்னது? 0 இருக்க போகுது. இது ஒரு 6 முடுகுற வாகனமாக இருந்தா அடுத்த இதுல வந்து கேட்கலாம். 6 முடுகுற வாகனமா இருந்தா ஒரு 6 முடுகளோட சென்று கொண்டிருக்கு. 6 முடுகளோட சென்று கொண்டிருக்கக்குள்ள 6 முடுகு வாகனமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது? 6 முடுகும் வாகனம் சொன்னா இந்த இடத்துல என்னது? எக்ஸ்ட்ராவா வெளியில நின்று பார்க்குறவருக்கு, வெளியில நின்று பார்க்குறதுக்கு சூடோ போஸ்ட்னு சொல்லி ஒரு விசை சொல்லிப்பட போகுது. சூடோ போஸ்ட்னா என்னது? ஒரு சூடோ போஸ்ட்னு சொன்னா இது வந்துக்கிட்டு இவர் நின்று பார்க்கக்கூடிய இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விசை ஒன்று தொழிற்பட போகுது. அதாவது ஒரு 6 முடுகும் தளத்தில் இருக்கிறார்களுக்கு இவர் 6 முடுகள் என்னது? 0. இப்போ நான் இவருக்கு ஒரு 6 முடுகள் இருக்கின்னு சொல்லி எடுக்கேன். இவருக்கு ஒரு 6 முடுகள் சீரான வேகம் இல்லை 6 முடுகளோட இயங்குறாருன்னு சொல்லி எடுக்கேன். அடுத்த கேள்வி உங்களுக்கு கேட்கலாம், இப்படி வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக அடுத்து கேட்கலாம். இப்போ இவர் என்ன செய்கிறாரு? ஒரு 6 முடுகளோட இயங்குறாரு. இவர் நிலத்தில் நின்று பார்க்கற 6 முடுகள் 0. இப்போ இவருக்கு எக்ஸ்ட்ராவா இவர் மீது ஒரு விசை ஒன்று தொழிற்படும். இவர் மீது எக்ஸ்ட்ரா ஒரு விசை ஒன்று தொழிற்படும். இப்படி இயங்கக்கொள்ள MA இவரை திணிவு தர இந்த 6 முடுகள் MAங்கிற விசை ஒன்று இப்படி தொழிற்பட போகுது. இப்படி தொழிற்பட போகுது. அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இங்கால MA தொழிற்பட போகுது. இவரை திணிவு தர இந்த 6 முடுகள். இது என்னது? சூடோ போஸ்ட்னு சொல்லுவோம். சூடோ போஸ்ட்னு சொன்னால் சடத்துவ மாற்றேட்டு விசைன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த எக்ஸ்ட்ரா விசை காரணமாக இவருக்கு வந்துக்கிட்டு தொழிற்பட போகுது. அது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா விசை காரணமாக அவர் என்ன செய்யலாம்? இவர் இந்த விசை காரணமாக இவர் வேலை செய்யப்படலாம். இவருக்கு ஒரு விசை இருக்குது. சரியா? இந்த விசை காரணமாக இவர் இவ்வளவு தூரம் இங்கே இயங்கினார்னா, இவர் இவ்வளவு தூரம் இதுக்குள்ள இயங்கினார்னா, இல்லாட்டி இவர் இங்கே இயங்கினார்னா, ஒரு சின்ன தூரம் இயங்கினார்னா இவரால் வேலை செய்யப்பட்டிருக்கு. இழு விசையால் வேலை செய்யப்பட்டிருக்கா? இல்லை. மொத்த விலையுள் விசையால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? வேலை செய்யப்பட்டிருக்க போகுது. இழு விசையாக சடத்துவ விசை ரெண்டும் சேர்த்து வந்துக்கிட்டு இதால் வந்துட்டு வேலை செய்யப்பட்டிருக்கும். இப்போ 6 முடுகக்குள்ள இந்த சந்தர்ப்பம் வந்துக்கிட்டு வரும். அப்போ இதையும் வந்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கொள்ளுங்க? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க.
27வது கேள்வி. ஒரு புவியீர்ப்பு மையம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. புவியீர்ப்பு மையம் சார்ந்த கேள்விகள்னு சொன்னால் இப்படி காண்றன்னு சொல்லி நேரத்துடைய சில விஷயங்கள் பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் இதை பார்த்தோன்னா, இரு சர்வசம பாரமான உலோக கோளங்களை காவுகின்ற ஒரு மெல்லிய வளையத்தின் ஒரு பகுதியை தாங்கி நிற்கும் பிள்ளையுரு வடிவில் உள்ள பொம்மை ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு மெல்லிய உலோகத்தகட்டிலிருந்து செய்யப்பட்டுள்ளது. பிள்ளையுருவின் கால் விரல்களிலிருந்து பொம்மை உறுதி 40 சமநிலைப்படுத்த முடியுமெனின் தொகுதியின் ஈர்ப்பு மையம் தானம் இருக்கத்தக்க புள்ளியை காணத்தக்கதாக இருப்பது. என்னென்னா ஒரு படம் ஒன்று தந்திருக்காங்க. 27வது கேள்வி. இது ரெண்டும் என்ன? பாரமான குண்டுகளாம். பாரமான குண்டுகள்னா இதில் முதல் இது எம் என்று சொல்லி எடுக்க, இதுவும் எம் என்று சொல்லி எடுத்துட்டேன்னா இதில் ஈர்ப்பு மையம் எங்கே வரப்போகுது? சரியாக சென்டரில் 2 எம் என்று சொல்லி வரப்போகுது. இது ரெண்டும் இந்த ஆளவிட என்ன? பாரமான குண்டா. இந்த ஆளவிட என்ன? பாரமான குண்டா. இது வந்துக்கிட்டு நம்ம இடத்துல உறுதி 40 இல்லை, 40 இல்லைன்னா உறுதி சமநிலையில் இருக்காம். உறுதி சமநிலையில் இருந்துச்சுன்னா இவர் அந்த ஆல்ட சமநிலை ஆல்ட ஈர்ப்பு மையம் எங்கே வரப்போகுது? இந்த இடத்துல வரப்போகுது. இந்த இடத்துல ஈர்ப்பு மையம் வரப்போகுது. இதுக்கும் ஈர்ப்பு மையம், இது ரெண்டுக்கும் வந்துக்கிட்டு நீங்கள் ஈர்ப்பு மையம் எடுத்தீங்கன்னா இதில் திணிவு என்ன செய்ய போகுது? கூடி அறிக்க போகுது. அப்போ திணிவு கூடின பக்கம் என்னது? மொத்த ஈர்ப்பு மையம் வந்துக்கிட்டு புள்ளி இருக்க போகுது. மொத்த ஈர்ப்பு மைய புள்ளி வந்துக்கிட்டு இருக்க போகுது. இது திணிவு குறைய, இந்த ஆள்ற திணிவு குறைய. இது ரெண்டும் என்னது? பாரமான என்ன கோலங்கள்ட்டு செல்லப்பட்டிருக்கு. பாரமான உலோக கோலங்கள்ட்டு செல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் திணிவு கூடங்கிறதால ஈர்ப்பு மையம் என்னது? கீழே தான் இருக்க போகுது. திணிவு கூடின பக்கம் தான் ஈர்ப்பு மையம் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் ஒரு சுழலக்கூடிய என்ன சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய பொருள் இந்த சுழல் புள்ளி இருக்கு தானே, சுழல் புள்ளிக்கு கீழே தான் எப்பயும் என்ன இருக்க போகுது? ஈர்ப்பு மையம் இருக்கும். சுழல் புள்ளிக்கு கீழே தான் ஈர்ப்பு மையம் இருக்கும். அந்த அடிப்படையில் வந்துட்டு என்னது? கீழுக்கு தான் வந்துக்கிட்டு வரப்போகுது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? கீழுக்கு வரக்கூடிய புள்ளி டீங்கிற புள்ளி மட்டும் தான் வந்திருக்கு. இதுக்கு ஆன்சர் என்னது? 5வது ஆன்சர் உங்களுக்கு வரும். அடுத்த கேள்வி பாருங்க. 28வது கேள்வி. ஒரு கோளம் ஓய்விலிருந்து ஆரம்பித்து ஒரு கரடான சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி உருண்டு செல்வதற்கு நேரம் டி எடுக்கின்றது. சாய்தளம் உறைவற்றதாக இருப்பின் கோளம் கீழ் நோக்கி நழுவி செல்வதற்கு எடுக்கும் நேரம். ஒரு கரடான ஒரு சாய்தளம் இருக்கா. கரடான சாய்தளத்தில் இங்கே என்னது? கீழே வலி கொண்டு விழுது அந்த பொருள். எம்ஜி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி என்ன விசரிக்க போகுது? எம்ஜி சைன் தீட்டா இருக்க போகுது. இப்படி கரடான தளம் இருக்கிறதால இப்படி உராய்வு விசரிக்க போகுது. சரியா? உருண்டு செல்வதற்கு டி நேரம் எடுக்கின்றது. அப்போ இவ்வளோ வடத்தில் சேர்றதுக்கு டி நேரம் எடுக்குது. அடுத்த கேள்வி கேட்காரு. எம்ஜி இப்படி இருக்குது, அதே திணிவு மேலுக்கு இருந்து உள்ள விடுறாரு. எம்ஜி சைன் டீட்டா விசை இப்படி இருக்க போகுதோ, அதே டீட்டா அதே சாய்தளத்தில் விடுறாரு. ஆனால் இது என்னது? ஒப்பமான தளம். அப்போ உராய்வு விசை இருக்குமா? இல்லை. உராய்வு விசை இல்லாத நேரத்தில் இதுக்கு எடுக்கிற நேரம் டீயை விட குறைவா டீயை விட அதிகமானு சொல்லி கேட்காரு. உராய்வு விசை பிடிச்சி வச்சிருக்கிறதால இதுக்கு எடுக்கிற நேரம் என்ன இருக்க போகுது? அதிகமாக இருக்க போகுது. அப்போ உராய்வு விசை இல்லாட்டி என்ன செய்யும்? ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும்? நிலத்தை அடைஞ்சிடும். ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும்? நிலத்தை அடைஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல அடையக்குள்ள டீயை விட என்ன அறிக்க போகுது? குறைவாக இருக்கும். டீயை விட குறைவான ஒரு நேரத்தில். ஏன் இது வந்துக்கிட்டு இப்போ ஒரு ஆள் நம்ம ஓடக்குள்ள பிடிச்சி வச்சுருந்தோன்னா நாம் குயிக்குன்னு அந்த இடத்துல போய் சேர்ந்துடலாமா? இல்லை. அப்போ நேரம் கொஞ்சம் என்ன கூட அடுக்கும். அதே இது ஒரு ஆள் பிடிக்கலாட்டி என்ன செய்யும்? நம்ம குயிக்குன்னு போய் அந்த இடத்த அடைஞ்சிடுவோம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு உராய்வு விசை இவரை பிடிச்சிட்டு இருக்கிறதால இவருக்கு கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். இவர் உராய்வு விசை பிடிக்கல, உராய்வு விசை இல்லைன்றதால இவருக்கு கொஞ்சம் குறைய நேரம் எடுக்கும். அப்போ டீயை விட குறைவானதாகும். ஆன்சர் எதுனா வரப்போகுது? 3வது ஆன்சர் வரப்போகுது. 28வது கேள்வி.
அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கக்கூடியது 44வது கேள்வியை வந்திருக்கிற பாருங்க. 44வது கேள்வி. இது ஒரு சுழற்சி இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். உரு ஏயில் காணப்படுகின்றவாறு ஒரு சுழலும் கதிரையில் அமர்ந்திருக்கும் பிள்ளை ஒன்று ஒரு கோணக்கதி ஒமேகாவுடன் சுழல்கின்றது. சுழற்சி அச்சு பற்றி சுற்றி பிள்ளையுடன் தொகுதியின் சடத்துவ திருப்பம் 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் ஆகும். சுழன்று கொண்டிருக்கும் போது பிள்ளை உரு பியில் காணப்படுகின்றவாறு ஒரு கோண உந்தமும் இல்லாமல் தளம் கிடையாக இருக்குமாறு நிலைக்குத்தாக விழும் திணிவு 4 கிலோகிராமையும் விட்டம் 1 மீட்டரையும் உடைய மெல்லிய வளையம் 6ஐ பிடித்து கொள்கின்றது. முழு தொகுதியின் இறுதி கோண உந்தம். இப்போ என்ன, ஒரு ஆள் இருக்காரு, ஒரு ஆள் கதிரையில் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, கதிரையில் சுழண்டு கொண்டு இருக்காரு. என்னையா ஒமேகா கோண கதியில் சுழண்டு கொண்டு இருக்காரு. இவர சடத்துவ திருப்பம் என்னையா 4 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இவர் சுழண்டு கொண்டு இருக்கக்குள்ள என்ன நடக்குது, மேலுக்கு இருந்து ஒரு வளையம் இவருக்கு மேலே கொண்டு உழுவுது. உளுந்த உடனே என்ன நடக்கும், உளுந்த உடனே என்ன நடக்கும், கோண வேகத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்காரு. கோண வேகம் என்ன, ஒமேகா 1 கோண வேகம் மாறும். அது கோண வேகம் என்னன்னு சொல்லி கேட்காரு. இப்போ இவர சடத்துவ திருப்பு முதலாவது என்ன, ஏற்கனவே 4 இருந்துச்சு. இப்போ இந்த திணிவு இதுக்கு ஒரு திணிவு இருக்கு. எத்தனை கிலோகிராமா, 4 கிலோகிராமாம். இதில் இந்த வளையத்தில் 4 கிலோகிராமாம். விட்டம் என்னையா 1 மீட்டர் விட்டமுடைய. அப்போ ஆரை என்ன, அரை மீட்டர் ஆரை உடையது. 1 மீட்டர்னு சொன்னால் அரை மீட்டர் ஆரை உடையது. அப்போ அரை மீட்டர் ஆரையும் 4 கிலோகிராம்னா ஒரு 4 கிலோகிராம் ஒரு ஆளுக்கு மேலே உழுவுதுன்னு சொன்னால் அப்போ அவர் சடத்துவ திருப்பம் இப்போ திணிவு கூடி இருக்கு தானே, திணிவு கூடி நிற்கணும்னா அவரை சடத்துவ திருப்பம் என்ன செய்ய போகுது, இப்போ கூட போகுது. இப்போ சடத்துவ திருப்பத்தை பார்த்துனா ஏற்கனவே எத்தனை புது சடத்துவ திருப்பத்தை பார்த்துனா 4 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இப்போ சடத்துவ திருப்பத்தை பார்த்துன்னு சொன்னால் வளையத்தில் சடத்துவ திருப்பம் பார்க்கணும். வளையத்தில் சடத்துவ திருப்பத்துக்கான சமன்பாடு எம்ஆர் ஸ்கொயர். திணிவு தர அதில் 6 வர்க்கமாக இருக்க போகுது. அப்போ திணிவு எத்தனை 4 கிலோகிராம் தர 6 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 4 சக 4 தர அரை, அதாவது 1 2 வர்க்கம் 4 வரப்போகுது. இப்போ 4 மட்டும்னா இங்கே 1 வரப்போகுது. 4 சக 1 5 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம், 5 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது. 5 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது. என்னது, இதில் சடத்துவ திருப்பம், இதில் I1 என்ற எடுத்தோம்னா இப்போ நமக்கு தேவையான ஐடியா என்ன, இந்த இடத்துல இவர திணிவு கூடினாலும் சரி, இவருக்கு மேலே என்ன கொண்டு விழுந்தாலும் சரி, சுழல்ற கதிரையில் கோண உந்தம் என்ன செய்ய போகுது, காப்படையும். ஒரு புறமுறுக்கம் இந்த இடத்துல கொடுக்கப்படுதா இல்லையே, இது கொண்டு உள்றதால புறமுறுக்கம் கிடைக்குதா இல்லையே, இல்லாட்டி யாராவது தள்ளி விடுறாங்களா எக்ஸ்ட்ராவா, எதுவும் நடக்கல. எக்ஸ்ட்ரா திணிவு தான் சேருது. எக்ஸ்ட்ரா திணிவு சேர்ந்தாலும் புறமுறுக்கம் கிடைக்குதா இல்லை. அதால் கோண உந்தம் எப்போ என்ன செய்யும், எப்பயுமே காப்படையும். அப்போ இந்த இடத்துல கோண உந்தத்தை எடுத்துனா I ஒமேகா, இந்த இடத்துல கோண உந்தத்தை எடுத்துனா 2 ஆரம்ப கோண உந்தமும் இறுதி கோண உந்தமும் இப்படி இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. ஆரம்ப கோண உந்தமும் இறுதி கோண உந்தமும் சமனாக இருக்க போகுது. I1 ஒமேகா 1 சமனாக இருக்க போகுது. இதில் I என்ன 4 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர், ஒமேகா என்ன ஒமேகான்னு சொல்லி தான் தந்திருக்காரு. சமன் I1 என்ன 5 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் தர ஒமேகா 1. இப்போ கேட்டிருக்கிறது என்னது, ஒமேகா 1 தான். இப்போ எழுவாய மாற்றினீங்கன்னு சொன்னால் ஒமேகா 1 சமன் 4 ஒமேகாவின் கீழ் 5ன்னு சொல்லி உங்களுக்கு விடையாக கிடைக்கும்.
சாரி இந்த இடத்துல இதில் என்னது சடத்து திருப்பமாக தந்திருக்கிறது என்னது 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் தந்திருக்காரு. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் மாற்றணும். இவர் எதுனா 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்கேயும் வந்துட்டு 2 இங்கேயும் 2ன்னா இங்கேயும் வந்துட்டு என்னது 2 இங்கேயும் 2. இதில் சடத்து திருப்பத்தோட இந்த என்னத்துல சடத்து திருப்பம் வளையத்தில் சடத்து திருப்பத்தையும் கூட்டுறேன் சரியா. அப்போ இதில் 2 சொன்னால் 2 மூண்டும் 3 வரப்போகுது. அதே மாதிரி இங்கே ஐக்கு எத்தனை எடுக்கணும் நான் 2 எடுக்க 4 எடுத்து ஏற்கனவே 2 சொன்னால் 2 ஒமேகாவின் கீழ் இங்கே 5 வராது. இங்கே நம்ம கண்டுபிடிச்சது 3. அப்போ 2 கீழ் 3 ஒமேகா ஆன்சர் எத்தனாவது வரப்போகுது 2வது ஆன்சர் உங்களுக்கு என்ன செய்ய போகுது கிடைக்க போகுது. அப்போ எப்படி செய்வீங்க இது கூடுறத இது வந்துட்டு உள்ளதால் என்னது சடத்து திருப்பம் என்ன செய்யுது கூடுது. அடுத்தது சடத்து திருப்பம் கூடுனாலும் இங்கே என்னது கோண உந்தம் என்ன செய்ய போகுது காப்படைய போகுது. அதான் மெயின் ஐடியா வச்சு நம்ம செய்ய போகிறோம். அடுத்த கேள்வியை பாருங்கள் 45வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலோகத்தினால் செய்யப்பட்டுள்ள படகு ஒன்றில் நீரில் அதன் கனவளவில் 1/5 அமிழ்ந்திருக்குமாறு மிதக்கின்றது. முதற் படகை செய்வதற்கு பயன்படுத்திய உலோகத்தின் அதே திணிவை பயன்படுத்தி முதற் படகின் கனவளவின் 5 மடங்கான கனவளவை இடையே ஒரு 2ஆம் படகு செய்யப்படும் எனின் 2ஆம் படகு கொண்டு செல்வதற்கு உயர்ந்தபட்ச சுமை கீழ் முதற் படகு கொண்டு செல்வதற்கு உயர்ந்தபட்ச சுமை ஆனது. இப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இது ஹைட்ரோவில் வரக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. ஹைட்ரோவில் வரக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் ஒரு மிதத்தல் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி உண்டு. மிதத்தல் சம்மந்தப்பட்ட கேள்வி உண்டு. ஒரு படகு ஒன்று இருக்குது. இதில் மொத்த கனவளவு எடுக்கிறான். இதில் மொத்த கனவளவு எடுக்கிறாரு. இது வந்துக்கிட்டு என்னதான் அமிழ்ந்திருக்குதான். ஒரு படகு என்ன செய்யுது ஒரு தண்ணிக்குள்ள போகக்குள்ள ஒரு அளவு அமிழ்ந்து போகும். அப்போ அமிழ்ந்த கனவளவு என்ன அமிழ்ந்த கனவளவு வீண்டு சரி எடுத்துனா அதில் 5 மேல் ஒரு பங்கு தான் என்ன செஞ்சிருக்கான் அமிழ்ந்த கனவளவு அறிக்கான். அப்போ மொத்த கனவளவு என்னது 5V. மொத்த கனவளவு என்னது இதில் 5V கனவளவில் V கனவளவு என்ன செய்யுது அமிழ்ந்திருக்கா. அப்போ V கனவளவு சொன்னால் அமிழ்ந்த கனவளவு என்னது வியின் கீழ் 5Vன்னு சொன்னால் 1/5 மடங்கு 1/5 மொத்த கனவளவில் 1/5 வந்துட்டு என்ன அமிழ்ந்திருக்குது. அப்போ அவர் சென்னிக்கார் எப்படி 1/V வந்துக்கிட்டு அமிழ்ந்திருக்குன்னு சார் 1/5 மடங்கு என்னது கனவளவு மொத்த கனவளவில் 1/5 மடங்கு அமிழ்ந்திருக்குன்னு சொல்லிக்காரு. அப்போ அமிழ்ந்த கனவளவு வீண்டு சொல்லி எடுத்தேன்னா மொத்த கனவளவு என்னது 5V சரியா. இப்போ இதில் அடர்த்தி என்னென்னு சொல்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு நான் ரோண்ட் எடுக்கணும். இதே அடர்த்தியை உடைய இன்னொரு திணிவு அடர்த்தி வந்துட்டு மாறல. அப்போ திணிவு என்ன செய்யப்பட்ட திணிவு மாறாது. திணிவு வந்துக்கிட்டு மாறாது. இதே அடர்த்தியை உடைய அதே உலோகத்தால் வந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறாரு இன்னொரு படம் கொண்டு செய்ய போகிறாரு. இன்னொரு படம் கொண்டு செய்ய போகிறாரு. இதில் கனவளவு என்னையா ஏற்கனவே இருந்த கனவளவை விட 5 மடங்கா. அப்போ எத்தனை கனவளவு 25Vன்னு சொல்லி எடுக்கலாம். 25V 25V இருக்க போகுது சரியா. இப்போ நம்ம செல்லலாம். இது மிதக்குது. மிதந்தா என்ன செல்லலாம் மிதத்தல் விதிப்படி இதில் தாக்குற மேலுதைப்பு சமன் நிறையாக இருக்க போகுது. இப்போ இந்த படகு வந்துட்டு மிதக்கிற காரணத்தால் படகு வந்துட்டு மிதந்துச்சுன்னா அதாவது எந்த ஒரு பொருளும் மிதந்துச்சுன்னா மிதத்தல் விதிப்படி மேலுதைப்பு சமன் எப்பொழுது மின்னத்துக்கு சமனாக இருக்க போகுது நிறைக்கு சமனாக இருக்க போகுது. எந்த ஒரு ஒப்ஜெக்ஷனும் இல்லை. நீங்கள் டிரெக்டாக போடலாம். எந்த ஒரு பொருளும் மிதந்துச்சுன்னு சொன்னால் மேலுதைப்பு எதுக்கு சமனாக இருக்க போகுது மிதந்துச்சுன்னா மேலுதைப்பு நிறைக்கு எப்பொழுதும் சமனாக இருக்க போகுது. இப்போ U சமன் mgன்னா U எப்படி கண்டுபிடிப்போம் அமிழ்ந்த கனவளவு தர அதில் நீர் அடர்த்தி என்னது ρ1 என்று எடுக்கணும். இதில் நீர் அடர்த்தி ρ1 என்று சொல்லி எடுக்கணும். அப்போ அமிழ்ந்த கனவளவு தர நீரின் அடர்த்தி தர G. அப்போ அமிழ்ந்த கனவளவு எவ்வளோ V ρ1G சமன் mg. இது முதலாவது சமன்பாடு. இப்போ 25V கனவளவுடைய ஒரு
என்னது 25V கனவளவுடைய ஒரு படகொண்டு எடுக்க 25V கனவளவுடைய படகொண்டு எடுத்துன்னு சொன்னால் இந்த இடத்துல என்னது யூங்கிற மேலே திருப்பி தொழிற்பட போகுது. இங்கே திணிவு மாறுமா? அடர்த்தி இந்த படகுட அடர்த்தி என்னது மாறலையாம். அப்போ திணிவு என்ன செய்ய போகிறதில்ல, மாற போகிறது இல்லை, mg தான் வரப்போகுது. அப்போ இங்கேயும் என்னது மிதக்கிறதால u சமன் mg வரப்போகுது. இப்போ u சமன் mgன்னு சொன்னால் ஏற்கனவே கணித்த தரவுகளின் படி பார்த்தேன்னா mg என்னதுக்கு சமனாக இருக்குது v ρ1g. அப்போ v ρ1gன்னு சொன்னால் இங்கேயும் வந்துக்கிட்டு ρ1 தான் வரப்போகுது, g தான் வரப்போகுது, mg வரப்போகுது. அப்போ அமிழ்ந்த கனவளவு எவ்வளோ அறிக்க போகுது? அமிழ்ந்த கனவளவும் v-ஆக தயாரிக்க போகுது. அப்போ இது ரெண்டும் சமன்கிறதால இதில் அமிழ்ந்த கனவளவு தான் இங்கேயும் வரப்போகுது. அவர் எவ்வளோ தான் கனவளவு மாற்றினாலும் இங்கே அமிழ்ந்த கனவளவு மாறுதா? இல்லை. அப்போ அமிழ்ந்த கனவளவு எங்கே என்ன வரப்போகுது? v தான் வரப்போகுது. அப்போ அமிழாமல் இருக்கிற மொத்தம் கனவளவு இதில் 24V அமிழாமல் இருக்கு, இதில் 4V அமிழாமல் இருக்கு. இப்போ இவர் இதுக்கு மேலே திணிவுகளை ஏற்ற போகிறார். மேக்சிமம் எவ்வளோ திணிவு ஏற்றலாம், எவ்வளோ கனவளவுக்கு? 4Vக்கு மேக்சிமம் ஏற்றலாம். 4Vக்கு ஏற்றினார்னா என்ன நடக்க போகுது? முற்றாக என்ன செய்ய போகுது? மேக்சிமம் ஏற்றலாம், முற்றாக என்ன செய்யும்? அமிழ்ந்துடும். 4Vக்கு ஏற்றினார்னா என்ன செஞ்சிடும்? முற்றாக படகு அமிழ்ந்துடும். அப்போ முற்றாக அமிழக்கூடிய மேக்சிமம் பாயிண்ட் அங்கே நம்ம கேட்காரு, மேக்சிமம் பாயிண்ட் அங்கே கேட்காரு. அப்போ ஃபுல்லாக 4Vக்கும் என்ன செய்கிறோம்? சுமையை ஏற்றுறோம். சுமையை ஏற்றினா என்ன செய்யும்? சரியாக மட்டுமட்டாக என்ன செய்ய போகுது? அமிழ போகுது. மட்டுமட்டான சந்தர்ப்பத்தை எடுத்துட்டா இதுலேயும் 24V கனவளவுக்கு இங்கே சுமை ஏற்றினா என்ன செய்ய போகுது? இது அமிழ போகுது. அப்போ எவ்வளோ மேக்சிமம் சுமை ஏற்றலான்னு சொன்னால் இரண்டாம் படகுல கொண்டு செல்லக்கூடிய உயர்ந்தபட்ச சுமையை பார்த்தேன்னு சொன்னால் 24V என்ன செய்யும்? உயர்ந்தபட்சமாக கொண்டு போவோம். 24V உயர்ந்தபட்சமாக கொண்டு போவோம். இரண்டாவதுல 4V உயர்ந்தபட்சமாக கொண்டு போவோம். சுருக்கினு சொன்னால் v வெட்டினு சொன்னால் 4, இதில் ஒரு முறை 6. இப்போ ஆன்சர் எத்தனை வரப்போகுது? 6 மடங்கு வந்துட்டு உங்களுக்கு வரப்போகுது. 6க்கு சமன். அப்போ ஆன்சர் எத்தனை? 3வது ஆன்சர் உங்களுக்கு விடையாக கிடைக்கும். 3வது ஆன்சர் உங்களுக்கு விடையாக கிடைக்கும். இப்போ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி? மிதத்தல் விதிப்படி u சமன் என்ன ஹரிக்க போகுது? mg ஹரிக்க போகுது. அதே அந்த அடிப்படையில் u சமன் mg யூஸ் பண்ணேன்னா இதில் கனவளவு அதிகரித்தாலும் இதில் மிதக்கிற கனவளவு எவ்வளோ ஹரிக்க போகுது? v-ஆக தான் ஹரிக்க போகுது. அப்போ v-ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ இவருக்கு மேக்சிமம் எவ்வளோ ஏற்றலாம்? v அமிழ்ந்துருந்துச்சுன்னா 4V மிச்சம் ஹரிக்குது. அப்போ 4V கனவளவுக்கு மிச்சமாக எக்ஸ்ட்ரா அவசரமாக ஏற்றலாம். மேக்சிமமாக எவ்வளோ மேக்சிமமாக ஏற்றலான்ற சொல்லி தானே கேட்டுருக்காரு. அவர் அமிழ்றதை பற்றி சொல்லலையே. ஃபுல்லாக அமிழணும் அப்படி என்ற எந்த ஒரு இது இல்லை. ஓலத்துக்கும் அதாவது ஆக்கள் இருக்கணும். இப்போ ஃபுல்லாக அமிழ்ந்துச்சுன்னா ஆக்கள் இருக்க இயலாது என்று சொல்லி யோசிப்பாங்க. அவர் சொல்லியிருக்காரு ஆக்கள் இருக்கணும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்காரா? இல்லையே. ஆக்கள் இருக்கணும் என்று சொல்லி இருந்தாருன்னா அவர் சொல்லியிருப்பார் இவ்வளோத்துக்கு தான் மேக்சிமம் ஏற்றலாம் என்று சொல்லி. அப்போ இதில் மேக்சிமமாக ஏற்றக்கூடியது என்னது? மிச்சம் இருக்கிற மட்டுக்கு மேக்சிமம் ஏற்றலாம். அப்போ இதில் மிச்சம் இருக்கிற மட்டுக்கும் மேக்சிமம் ஏற்றலாம். அது என்ன கனவளவு? இதில் 4V கனவளவு, இதில் 24V கனவளவு. அப்போ அதில் சுமையை போட்டுன்னு சொன்னால் கனவளவு, இதில் கனவளவு போட்டுன்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் 6ங்கிற ஆன்சர் கிடைக்க போகுது. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். 48வது கேள்வியை பாருங்கள். 48வது கேள்வி 2007ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 48வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, உருவில் காணப்படுகின்றவாறு உலோக குற்றி ஒன்று ஓர் இலை பீயினால் ஓர் ஆதாரத்திலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது. ஒரு சர்வசம இலை கியூவானது குற்றியின் கீழ்ப்பக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. 3 கூற்றுக்கள் தந்திருக்காரு. ஒரு படம் ஒன்று தந்துட்டு, முதலாவது கியூ இறுக்கமாக இருப்பின் பியிலுள்ள இழுவை கியூவிலுள்ள இழுவையிலும் கூடியது. ஃபஸ்ட்டுக்கு நான் அந்த படத்துக்கு இருந்தேன்னு சொன்னால், இப்படி ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இதில் கியூங்கிற ஒரு இலையை தொங்கப்பட்டிருக்கு, இங்கே கியூபிங்கிற ஒரு இலை ஒன்று தொங்கப்பட்டிருக்கு. இது ரெண்டு இலை வந்து இழுவைகள் சமனாக இருக்குமா? இல்லை. இதில் இழுவை வேறு, இது வேறு இல்லை, இது வேறு இல்லை. அப்போ 2 இழுவைகளும் என்ன அறியும்? வித்தியாசமாக அறிக்க போகுது. இதில் T1 எடுத்தேன்னா இது வந்துட்டு இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. இழுத்து பிடிச்சிட்டு இருந்தால் இதில் என்னது? இழுவிசை இருக்கும். அப்போ இதில் T2ங்கிற இழுவை இருக்க போகுது. இப்போ செல்றாரு என்னது? பியில் இருக்கிற இழுவை
T2ல இருக்கிற இழுவையிலும் கூடியதாக இருக்குமா? ஏன் கீழுக்கு இருக்கிற அதாவது மேலுக்கு தான் என்னது தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, மேலுக்கு தான் தாங்கி, வேற இழுவை சின்ன இருந்துச்சுன்னா என்னது அப்படி இழுக்கிற இழுவையில பிஞ்சு வந்துடும். இப்போ இவர் என்னது தாங்கி பிடிச்சிருக்காரு, இவர் தாங்கி பிடிச்சிருக்கிறதால இவர் இழுவை என்னது மேக்சிமம் கூடிய இருக்கணும், கூடிய இருந்ததும் தாங்கி பிடிச்சிருப்பாரு, இல்லாட்டி என்னது பிஞ்சு வந்துடும். அப்போ T1 என்னையாக இருக்கும்? பெரிதாக இருக்கும். T1 என்னையாக இருக்கும்? கியூவில் உள்ள இழுவையை பார்க்க பெரிதாக இருக்க போகுது. கியூவில் உள்ள இழுவையை பார்க்க என்னது பெரிதாக இருக்கும். அப்போ பெரிதாக இருக்கிறதால இந்த பொருள் வந்துக்கிட்டு இருக்குது, பொருள் வந்துக்கிட்டு இருக்குது, இல்லாட்டி என்ன செய்யுதும் அப்படியோ பிஞ்சு வந்துடும். சரியா? அப்போ ஏ கூற்று என்னது? ஏ கூற்று சரி. இரண்டாவது பி கூற்றை பாருங்க. மெதுவாக அதிகரிக்கும் இலையுடன் கியூ இழுக்கப்படும் எனின் பி ஆனது கியூவிற்கு முன்பாக அரும் நாட்டத்தை கொண்டது. என்ன சொல்றாரு? கியூட விசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வர்றாரு, பூஜ்ஜியத்திலிருந்து அப்படியே கூட்டிக்கிட்டே வர்றாரு. கூட்டிகிட்டு வரக்கொள்ள கியூ பீறதுக்கு முதல் பிபின்றார். சரிதானே? இதில் இழுவிசை கூட காரணத்தால் மேக்சிமம் ஒரு விசையை தான் தாங்கும். அதுக்கு மேலே விசை கொடுத்தா இது தாங்குமா? இந்த இழுவை இந்த நூல் வந்துட்டு தாங்குமா? ஒரு நூல் எடுத்தீங்கன்னா, ஒரு ரப்பர் எடுத்தீங்கன்னா மேக்சிமமாக ஒரு பாயிண்ட்டுக்கு தான் இழுக்கல, அதுக்கு மேலே எடுத்தால் பிஞ்சிடும். அதே மாதிரி தான் இதில் மேக்சிமமாக ஒரு பாயிண்ட்டுக்கு தான் இழுக்கலும், அந்த பாயிண்ட் வரைக்கும் தாக்கு பிடிக்கும், அதுக்கு பிறகு என்ன செஞ்சிடும்? பிஞ்சிடும். அப்போ இதில் ஆக பெஸ்ட்டுக்கு இவர் கூட்டி 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 வரக்குள்ள இவர விஷயம் கூட்டிக்கிட்டே வரப்போகுது. இவர விஷயம் கூட்டிகிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் T1 என்ன செய்ய போகுது? T1 இவர் பீரத்துக்கு முதல்ல இவர் என்ன செஞ்சிருவார்? பிஞ்சிருவார். ஏன்? இவர் விசை கூடின காரணத்தால் மேக்சிமமாக இருக்கக்கூடிய விசை ஒரு விசை ஒன்று லிமிட் ஒன்று இருக்கும், அந்த லிமிட்டை தாண்டினோன்னா இவர் பிஞ்சிருவார். அப்போ பி தான் என்னது ஆக பெஸ்ட்டுக்கு பியக்கூடியது. அப்போ பி கூற்றும் என்னது சரியானது. ஏன் பி கூட்டு சரியானது? இப்போ பார்த்தோம் கியூ கூட்டி கூட்டி வந்தாலும் பி வந்துக்கிட்டு என்னது இழுவிசை கூடிய அரிக்குது, பிலாம் இழுவிசை கூடிய அரிக்கும். அப்போ என்னது மேக்சிமமாக ஒரு பாயிண்ட்டை தான் தாங்கும். அப்போ இழுக்கக்கோள் என்ன செய்யும்? இதான் ஃபெஸ்ட்டுக்கு பி. இழுக்கக்கோள் நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாலும் இதை இழுக்கக்கோள் இதான் ஃபெஸ்ட்டுக்கு பி நினைப்போம். மெதுவாக தான் இழுத்துட்டு வரோம். இழுத்துட்டு வரக்கொள்ள இதில் என்ன இந்த நிறையையும் இதில் விசையிட தாக்கத்தையும் இவர் கொண்டிருக்கார். அப்போ இதில் ரெண்டோட விசையிட காரணத்துக்கு காரணமாக என்ன செய்வார்? இவர் தான் குயிக்குண்டு பிஏ பார்ப்பார். சரியா? அடுத்து சி கூற்றை பாருங்க. ஒரு குழுக்களிடம் கியூ இழுக்கப்படும் எனின் கியூ ஆனது பிக்கு முன்பாக அருநாட்டத்தை கொண்டிருக்கும். இப்போ இந்த கியூவை வந்துட்டு ஒரு குளிக்கு போட்டு ஒரு ஒன்று இழுக்காரு, குளிக்கு போட்டு இழுத்தாருன்னா அதாவது சும்மா சுண்டி இழுக்கிறேன்னு சொல்லுவோம் தானே, அந்த சுண்டி இழுத்துன்னா என்ன நடக்கும்னா கியூ தான் ஃபெஸ்ட்டுக்கு பியும். ஏன் கியூ ஃபெஸ்ட்டுக்கு பின்னு சொன்னால் இந்த அதாவது ஒரு கணநிலையில் அதிகமான ஒரு விசை ஒன்று கொடுப்படும். ஒரு கணநிலை ஒரு மில்லி செகண்டில், அதாவது கணத்தாக்குண்டு படிச்சுட்டு இருப்போம், ஒரு மில்லி செகண்டில் ஒரு எக்ஸினை படக்கொள்ள ஒரு மில்லி செகண்ட் தான் அதிகமான ஒரு விசை ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி இங்கே என்ன நடக்க போகுதுன்னா ஒரு மில்லி செகண்டில் அதிகமான விசை கிடைக்கிறதால இதுக்கு மட்டும் அதிகமான விசை கிடைக்கிறதால என்ன செய்யும்? இது பிஞ்சிடும். அதிகமான விசை கிடைச்சிச்சுன்னா ஒரு பாயிண்ட் தான் தாங்கும், அந்த பாயிண்ட்டுக்கு மேலே பிஞ்சிடும். அப்போ இது என்ன செய்யும்? அதிகமான விசை கிடைக்கிறதால இதான் ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யும்? பியும். அதுக்கு பிறகுதான் இது வந்துக்கிட்டு அரும். அப்போ இதான் என்ன செய்யும்? பாயிண்டில் கட்டும் ஃபாஸ்ட்டாக இழுக்கிறதால சுண்டி இப்படி இழுத்துறதால என்ன செய்யப்படுது? இதான் ஃபெஸ்ட்டுக்கு பியும். சரியா? அப்போ சி வந்துக்கிட்டு சரியான கூற்று. அப்போ ஏபிசி மூன்றும் சரியானதுன்னு சொல்லி ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 48க்கு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகிறது 5வது ஆன்சர் சரியாக இருக்கும். 49வது கேள்வியை பாருங்கள். ஒரு ஏயில் காணப்படுகின்றவாறு சுழல்கின்ற ஒரு நடு கம்பத்துடன் பொருத்தப்பட்டுள்ளனவும் சுயாதீனமாக சுழல்கின்றனவுமான PQRS எனும் சிறிய விளக்குகள் தொகுதிகளை ஒரு அலங்காரம் கொண்டுள்ளது. எல்லா சுழற்சிகளும் நிலைக்குத்து அச்சுகளை பற்றி நடைபெறுகின்றன. பின்வரும் சுழற்சி வகைகளில் எது முழு அலங்காரத்துக்கு மிக சிறந்த உறுதிப்பாட்டை வழங்குகிறது? இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால் 49வது கேள்வி. 49வது கேள்வி என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா எது உறுதி கூடன்னு சொல்லி கேட்காரு. இப்போ ஒரு ஆதார கம்பத்தை சுற்றி வளைச்சி என்னது வளைச்சி
சில சுழல் கதிரைகள் வந்துக்கிட்டு சுழற்றப்பட்டிருக்கு சரியா. இதில் வந்துக்கிட்டு கிறுக்கி விட்றாரு சரியா. கிறுக்கி விட்ட உடனே இது என்னது ஒவ்வொன்றும் சுற்றிக்கிட்டு இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் சுற்றிட்டு இருக்குது, ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு திசை தந்திருக்காரு, ஒவ்வொன்றுலேயும் இப்படி ஒன்று இப்படி ஒன்று சில வித்தியாசமான ஒவ்வொரு திசையில் தந்திருக்காரு சரியா. இப்போ எந்த சுழற்சிகளில் இருக்கக்குள்ள இது உறுதியாக இருக்குன்னு சொல்லி கேட்கார். எந்த ஒரு சுழற்சியில் இருக்கக்குள்ள இது உறுதியாக இருக்குன்னு சொல்லி கேட்கார். எந்த சுழற்சியில் உறுதியாக இருக்குன்னு சொன்னால் ஒரே சுழற்சியில் எல்லாம் ஒரே சுழற்சியில் சுற்றிட்டு இருந்தது என்னது உறுதியாக இருக்கும். அதாவது என்ன விஷயம் என்ன சொன்னால் ஒரே சுழற்சியில் வந்துட்டு சுழண்டுட்டு இருந்தால் எந்த ஒரு பொருளும் என்ன செய்யும் உறுதியாக இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு பக்கம் நிற்கக்கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பக்கம் நிற்கக்கூட என்னது சிலது உறுதியாக இருக்கும். அதாவது சுழற்சிகளில் சுழலும் சந்தர்ப்பங்களில் எப்பயுமே ஒரு பக்கம் இப்போ ஒன்று சுழண்டுட்டு இருக்கும்போது நம்ம எதிர் திசையில் ஒரு விசை கொடுத்தோன்னா எதிர் திசையில் ஒரு புறமுறுக்கம் கொடுத்தோன்னா எப்படி ஓய்வுக்கு தண்ணிக்க பார்க்கும். அதே மாதிரி இந்த இடத்துல எதிர் திசையில் ஒரு இது வந்துட்டு என்ன செய்ய போகுது சுழல்ற டைமில் எதிர் திசையில் கோண வேகம் இருந்துச்சுன்னா சுழற்சி இருந்துச்சுன்னா என்ன செய்ய போகுது அதால் இந்த சுழன்று இருக்கிறது நிற்க தம்பாக்கும், சுழன்று இருக்கிறது நிற்க தம்பாக்கும். ஒன்று ஒரு திசையிலையும் இன்னொரு திசையிலையும் இருந்துச்சுன்னா என்ன செய்யும் அது நிற்க பார்க்கும். எல்லாம் ஒரே திசையில் இருந்தால் தான் என்ன செய்யும் அது அதில் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கும் சுழண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சுழற்சியில் இருக்கிற டைமில் எதிர் திசையில் நான் என்ன செய்கிறேன் ஒரு முறுக்கம் கொடுத்தேன் நான் என்ன செய்யும் அது நிற்க தம்பாக்கும். எதிர் திசையில் முறுக்கம் கொடுத்தா நிற்க தம்பாக்கும். அதை மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஒன்று சுழண்டுட்டு இருக்குது, ரெண்டு எல்லாம் சுழண்டுட்டு இருக்குது, அதில் ஒன்றுக்கு எதிர் திசை கொடுத்தேன்டா என்ன செய்யும் அது நிற்கிறதுக்கு தான் முயற்சி செய்யும். நின்றா என்ன செய்யும் உறுதி இல்லாமல் சில டைமில் உள்றதுக்கோ ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. சிலது வந்துட்டு சாதாரணமாக நின்றும், சிலது வந்துட்டு உறுதி இல்லாமல் இருக்கும். சுழலக்கொலை உறுதியாக இருக்கணுண்டா என்ன நடக்கணும் ஒரே சுழற்சி இருந்தால் தான் என்ன செய்யணும் ஒரே சுழற்சி இருந்தால் தான் அதில் பாட்டுக்கு சுழண்டுக்கிட்டே இருக்கும். சுழற்சியை ஒன்று கொண்டு மாறி கொடுத்தேன்டா என்னது சுழற்சியை ஒன்று கொண்டு மாறி கொடுத்தேன்டா என்ன நடக்க போதும் அது சுழலக்கொலை. அது வந்துட்டு சுழலக்கொலை என்னென்ன நடக்குன்னு சொன்னால் அந்த உறுதி இழந்து அதில் ஓய்வாக பார்க்கும் இல்லாட்டி வேறு ஏதாவது அதை என்ன செய்ய போகுது வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அந்த இடத்துல நடக்க போகுது சரியா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே திசையில் சுழலும். இதுவும் இந்த திசைன்னா இதுவும் இந்த திசை, இதுவும் இந்த திசை, இதுவும் இந்த திசை, இதுவும் இந்த திசை, இல்லாட்டி மற்ற திசைன்னா எல்லாம் மற்ற திசையில் சுழலணும். இப்போ எல்லாம் ஒரே திசையில் இருந்தால் மட்டும்தான் என்னது உறுதி கூடிய இருக்கும். அப்படி வரக்கூடிய விடையை பார்த்தீங்கன்னா எத்தனாவது விடை வரும் உங்களுக்கு வரக்கூடிய விடை அப்படி 4வது விடை உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் எத்தனை 4வது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க 50வது கேள்வி. 50வது கேள்வி பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. 50வது இருக்கப்பட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா உருவில் காணப்படுகின்றவாறு OA OB OC OD OE OF எனும் ஒரு தள விசைகள் தொகுதிகள் ஒன்று ஒரு பொருளின் மீது தாக்குகின்றது. பருமங்களுக்கு ஏற்ப OA 2 OD OI = 2 OB ஆகும். பொருளின் மீது உள்ள விளைவில் விசையை வந்துட்டு கேட்காரு. இப்போ விளைவில் விசையை கேட்டாருன்னா முதலாவது நம்ம படத்தை கேட்டுன்னு சொன்னால் இதில் ஓவும் இந்த இடத்துல பியும் டியும் இங்கே ACFE என்று சொல்லி தரார். இந்த ஓபியில் 2 மடங்காக இருக்காம் இந்த OI சரியா. இந்த ஓடியிட 2 மடங்காக இருக்கான் OA என்று சொல்லி தந்திருக்காரு. இப்போ என்னது ஒவ்வொரு திசையிலையும் விசைகள் வந்துட்டு தாக்குது. இந்த திசையில் இப்படி தாக்குது, இதில் இப்படி தாக்குது, இதில் இப்படி ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு என்னது விசைகள் தாக்குது. இப்போ விளைவில் கேட்டிருக்காரு. இப்போ விளைவில் கேட்டாருன்னா நம்ம என்ன செய்யணும் விளைவில் காண்ற முதலாவது
இது ரெண்டும் என்னது எதிர்த்திசை. எதிர்த்திசை என்று சொன்னால் இதில் ஒரு மடங்கு என்ன செய்யலாம், நம்ம கழிச்சுடலாம். ஒரு மடங்கு கழிச்சுட்டோம்னா இதில் ஒரு துண்டு, இதில் ஒரு துண்டு போகுது. ரெண்டு எதிர்த்திசைன்றதால நம்ம கழிச்சுடலாம் விளைவில் விசைப்படி. இப்போ இப்படி ஒன்று வரப்போகுது. இது ரெண்டும் என்னது எதிர்த்திசை. அப்போ என்னது இதிலிருந்து ஒரு மடங்கு என்ன செய்யலாம், கழிச்சுடலாம். கழிச்சுட்டோன்னா இப்படி வரப்போகுது. அப்போ இந்த துண்டு வரமாட்டுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியில் தாக்குகின்ற இந்த மூன்று விசையும் பாருங்கள். இந்த மூன்று விசையும் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியில் தாக்குகின்ற விசைகளின் சமநிலை மாறி இருக்கா. இது ரெண்டுக்கு இடையில் இருக்கிறது 120 பாகை, இது ரெண்டுக்கு இடையில் 120 பாகை, இது ரெண்டுக்கு இடையில் 120 பாகை. அப்போ ஒரு புள்ளியில் தாக்குகின்ற விசைகள், ஒரு புள்ளியில் தாக்குகின்ற விசைகள் எப்படி இருக்க போகுது, சமநிலையில் இருக்க போகுது. அப்போ சமநிலையில் இருந்துச்சுன்னா அதில் விளைவில் என்ன அறிய போகுது, சமநிலையில் இருக்கிறது விளைவில் காவி முக்கோணி கட்டினீங்கன்னாலும் விலையில் என்ன அறிக்க போகுது, பூஜ்ஜியமாக இருக்கும். இதில் மூணோட விலையிலும் என்ன அறிக்க போகுது, பூஜ்ஜியமாக இருக்கும். பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இதில் மூணையும் வந்துட்டு அழிச்சுடலாம். மூணையும் அழிச்சுட்டோன்னா அன்னளவு படத்துக்கு பாருங்கள் 120 பாகை 120 பாகை 120 மாதிரி இருக்குது. அன்னளவு படத்துக்கு பார்த்தீங்கன்னா 120 மாதிரி இருக்குது. அப்போ இதை மூணையும் அழிச்சுட்டிங்கன்னு சொன்னால் அப்போ விளைவில் எங்களை பக்கம் இருக்குது. கடைசியாக மூணு எல்லா விஷயம் போனதுக்கு பிறகு விளையில் எந்த பக்கம் இருக்குது, OF பக்கம் இருக்குது. அப்போ விடையாக என்ன கிடைக்கும், OF-இன் திசை வழியே இருக்கலாம். சரியா, அன்னளவாக எடுத்தீங்கன்னா OF-இன் திசை வழியே இருக்கலாம்னு சொல்லிக்கார், இருக்கும்னு சொல்லலை. அப்போ அன்னளவாக எடுத்து தான் செஞ்சிருக்கார். சரியா, இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், இதில் இதை வந்துக்கிட்டு என்னது இதில் ஆரம்பம் இதில் முடிவு கீறி பார்க்கலாம். இப்படி கீறி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால இப்படி ஒரு விசை இருக்குது. அப்போ இதில் இப்படி ஒரு விசை வரப்போகுது விளைவுலாக. இது ரெண்டும் விளைவுலாக தெரிஞ்சுச்சுன்னா என்ன செய்ய போகுது, இது ரெண்டும் கேன்சல் ஆகி போய்த்திரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி போனிச்சுன்னா கடைசி அமைஞ்சு போகிறதும் என்னது இந்த விசை அதான் இருக்க போகுது. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னது, மூணாவது ஆன்சர். இது ஒரு பேசிக்காக வந்திருக்கக்கூடிய கேள்வி. ஆன்சர் வந்துக்கிட்டு மூணாவது வரப்போகுது. எத்தனை, 50வது கேள்விக்கு ஆன்சர் மூன்றாவது வரப்போகுது. அடுத்த கேள்வியை பாருங்கள், 51வது கேள்வி. ஹைட்ரோவில் வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு குறுக்குவெட்டு பரப்பளவு A2ஐயும் உடைய ஒரு கொள்கலத்தில் இருக்கும் பரப்பளவு A1ஐயும் உடைய ஒரு துவாரத்தினூடாக நீர் வெளியேறுகின்றது. கொள்கலத்தில் நீர் மேற்பரப்பின் இயக்கத்தை புறக்கணிக்காவிட்டால் நீர் வெளியேறும் கதி V தருவது. என்ன சொல்கிறாருன்னா, என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு நீர் தாங்கி ஒன்று இருக்குது. நீர்த்தாயிலில் வந்துக்கிட்டு தொங்கலில் ஒரு சின்ன ஒரு துளை ஒன்று இருக்குதான், சின்ன ஒரு துளை ஒன்று இருக்குது. குறுக்கோட்டு பரப்பு மிக சின்னது. இதில் குறுக்கோட்டு பரப்பு என்னென்னு சொல்லி தந்திருக்கார், நீர் இருக்கா A2ண்டும் இதில் A1ன்னு சொல்லி தந்திருக்கேன். இதுக்குள்ளால என்னது V கதியோட என்ன செய்யுதான், நீர் வந்துட்டு வெளியாகும். ஓட்டம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும், அதுக்குள்ளால எப்படியும் தண்ணி வந்துட்டு என்ன செய்யும், வெளியாகும். இப்போ அவர் கேட்காரு இந்த வேகம் என்னென்னு சொல்லி கேட்காரு, இந்த வேகம் என்னென்னு சொல்லி கேட்காரு. முதலாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், இதில் குறுக்குவெட்டு பரப்பு, இது ரெண்டு ஒப்பிடக்கொள்ள இந்த குறுக்குவெட்டு பரப்பு எப்படி இருக்க போகுது, மிக 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 பெருசாக இருக்க போகுது. இதுக்கு ரெண்டுக்கு நான் தொடர்ச்சி சமன்பாடு எடுத்தேன்னா, இந்த இடத்துல இருந்து உதாரணத்துக்கு நான் எடுக்கேன், தொடர்ச்சி சமன்பாடு எடுக்கிறதுக்கு முதல் ஒரு விஷயத்தை பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், நீர் இங்கேருந்து மேலுக்கு இருந்து என்ன செய்ய போகுது, கீழுக்கு அப்படி இறங்கிட்டு வரப்போகுது, மேலுக்கு இருந்து கீழுக்கு இறங்கிட்டு வரப்போகுது. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு அருவிக்கோடண்டு எடுக்கேன். ஒரு அருவிக்கோடண்டு எடுத்தேன்னு சொன்னால், அப்போ ஒரு அருவிக்கோடண்டு எடுக்கேன், நீரில் ஒரு அருவிக்கோடண்டு மேலேருந்து கீழுக்கு வர மாதிரி அருவிக்கோடண்டு எடுத்தேன்னு சொன்னால், இந்த இடத்துல நான் V1ங்கிற ஒரு வேகம் எடுக்கேன். V1ங்கிற ஒரு வேகம் எடுத்தேன்னு சொன்னால், இப்போ இதுக்கு தொடர்ச்சி சமன்பாடு ஒன்று எடுக்கேன். இது என்னது செய்வோம், பேர்னிலின்ற தத்துவத்தின் அமைவாக தான் நம்ம செய்வோம் இந்த கேள்வி. ஏன், ஒரு நீர் வந்துக்கிட்டு இறங்கிட்டு போகுது, ஒரு வேகத்தை கொண்டு இருக்குதுன்னு சொன்னால், ஒரு போகலை எப்படி ஒரு அருவிக்கோட்டின் அடிப்படையில் போகுது. இது ஒரு பிசுக்கு திரவமா இல்லை, பிசுக்குமையற்ற திரவம், நெருக்கக்கூடியதா இல்லை. அப்போ நம்ம என்னது டைரெக்டாகவே பேர்னிலின்ற தத்துவத்துக்குள்ளால போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், தொடர்ச்சி சமன்பாடின் படி A2 தர V1, இதில் குறுக்கோட்டு பரப்பு தர இதில் வேகம் A1 × V. இப்போ நான் V1க்குரிய கோவை எடுக்கேன். V1 சமன் A1 V கீழே
A2 இதுதான் கோவையாக இருக்க போகுது. இதில் A1 விட A2 எப்படி இருக்க போகுது? மிக 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 பெருசாக இருக்க போகுது. கணக்கிலே எடுக்க அளவு ஏதாவது அளவுக்கு மிக பெருசாக இருக்க போகுது. மிக பெருசாக இருக்கின்றன. A2 மிக பெருசாக இருக்கின்றன. A2 மிக பெருசாக இருக்கின்றன. B1 என்ன இருக்க போகுது? மிக 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 சிறிய வேகமாக இருக்க போகுது. அதாவது அன்னளவாக பூஜ்ஜியத்துக்கு எடுக்கலாம். அன்னளவாக B1 என்ன செய்யலாம்? பூஜ்ஜியத்துக்கு எடுக்கலாம் அன்னளவாக. அப்போ மிகப்பெரிய ஒரு பரப்பு வந்துச்சுன்னா, அதாவது மிகப்பெரிய ஒரு குறுக்கோட்டு பரப்பு வந்துச்சுன்னா அதில் வேகத்தை நம்ம என்ன செய்யலாம்? ஒப்பிடக்குள்ள மிக பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒப்பிடும்போது தான் மிக பெருசு பார்ப்போம். அப்போ மிக பெருசாக இருந்துச்சுன்னா வேகத்தை என்ன செய்யலாம்? பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தலாம். பூஜ்ஜியமாக அன்னளவாக எடுக்கலாம். இப்போ பூஜ்ஜியமாக எடுத்துன்னு சொன்னால் இப்போ தொடர்ச்சி சமன்பாடு எடுக்கணும். தொடர்ச்சி சமன்பாடாக பெர்னோலி என்ற தத்துவத்தை யூஸ் பண்ணுறேன். இந்த அருவிக்கோட்டின் வழியே இந்த இடத்துல என்னது? பாத்திரத்தின் உயரம் என்ன தந்திருக்காரு? H உயரம்னு சொல்லி தந்திருக்காரு. இந்த இடத்துல நான் எடுக்கேன் ஓரளவு கனவுக்கான அழுத்த சக்தி என்ன வைக்க போகுது? H ρg சக இந்த இடத்துல வேகம் இருக்குமா? இல்லை. அப்போ ஓரளவு கனவுக்கான இயக்க சக்தி இருக்குமா? இல்லை. சக 0 சமன் அடுத்தது இந்த இடத்துல என்னது? பைங்கிற வளிமண்டல அமுக்கம் இருக்க போகுது. பைங்கிற வளிமண்டல அமுக்கம் என்ன செய்ய போகுது? தாக்கிட்டு இருக்க போகுது. அதே மாதிரி இங்கேயும் என்னது? வளிமண்டல அமுக்கம் தான் இருக்க போகுது. வெளியாகிற இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா வெளியால் என்ன இருக்க போகுது? வளிமண்டல அமுக்கம் இருக்க போகுது. சமன் இங்காலயம் என்னது? இந்த பாயிண்ட்டுக்கும் A பாயிண்ட் எடுக்க B பாயிண்ட் எடுக்க A to Bக்கு பெர்னோலி என்ற தத்துவம் யூஸ் பண்ணேன்டா. இந்த இடத்துல என்ன இருக்குது? பெர்னோலி என்ற தத்துவம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துலையும் என்ன இருக்குது? வளிமண்டல அமுக்கம் பை இருக்குது. அப்போ அமுக்கம் பை இருக்குது. இந்த சமன்பாட்டில் இருந்து போகிறேன். H1 ρg சமன் சக P1 சக half ρv ஸ்கொயர் V1 ஸ்கொயர் H2 ρg சக P2 சக half ρ V2 ஸ்கொயர். இப்படி ஒரு பெர்னோலி என்ற சமன்பாடு யூஸ் பண்ணிப்போம் தானே. அதாவது ஓரளவுக்கான அழுத்த சக்தி சமன் அதில் இருக்க அமுக்கம், அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய அமுக்கம், அடுத்த ஓரளவுக்கான கனவுளவு சக்தி ஓரளவு கனவுளவுக்கான இயக்க சக்தி இது வந்துக்கிட்டு அடுத்த புள்ளியில் இருக்கிற ஒரே அருவிக்கோடு எடுத்தேன்னா அடுத்த புள்ளியில் இருக்கிற அதில் இருக்கக்கூடிய அழுத்த சக்தி, அதே மாதிரி இயக்க சக்தி, அமுக்கம், இந்த மூன்றுக்கும் வந்துக்கிட்டு சமனாக இருக்கின்ற சொல்லி கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கின்ற சொல்லி பார்த்துருந்தோம். சரியா? இது வந்துட்டு தியரியில் வந்துட்டு படிச்சிருப்போம். அந்த அடிப்படையில் இந்த இருக்கக்கூடிய அமுக்கத்தை பார்த்தோன்னா என்னது? பையாக இருக்க போகுது வளிமண்டல அமுக்கம். சக இடத்துல என்ன வேகம் இருக்க போகுது? B. அப்போ half ρ V ஸ்கொயர். இதில் அடர்த்தி என்ன தந்திருக்காரு? நீர் இந்த அடர்த்தி தரலை, நான் ரோண்டு சொல்லி எடுக்கேன். சக ஓரளவு கனவளவுக்கான அழுத்த சக்தி எடுத்துன்னு சொன்னால் 0. ஏன் இந்த இடத்துல நான் எடுக்கேன் 0 எனர்ஜி லெவலாக எடுக்கேன். இல்லாட்டி ZPL 0 பாயிண்ட் லெவலாக எடுக்கேன். அப்போ 0 பாயிண்ட் லெவலில் எடுத்துன்னு சொன்னால் இந்த இடத்துல என்னது? ஓரளவு கனவளவுக்கான அழுத்த சக்தி இருக்கும். இந்த பாயிண்டில் H உயரம் இருக்கிறதால இந்த இடத்துல உயரம் என்ன? 0. அப்போ அது இருக்குமா? 0 இருக்க போகுது. ஏன்? ஓரளவுக்கான அழுத்த சக்தி, ஓரளவு கனவளவுக்கான அழுத்த சக்தி இல்லை, 0 இருக்க போகுது. இப்போ எடுத்துன்னா பையையும் என்ன செய்யலாம்? கழிச்சுட்டேன்னா வெட்டி விடலாம். H ρg சமன் half ρ V ஸ்கொயர். இப்போ நான் சுருக்கினேன்னா V ஸ்கொயர் சமன் இந்த ரோ என்ன செய்யலாம்? வெட்டலாம். அப்போ 2GHன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ V சமன் வர்க்கமூலம் 2GHன்னு சொல்லி ஆன்சராக கிடைக்க போகுது. எத்தனாவது ஆன்சர் கிடைக்க போகுது? ஆன்சர் 2வது கிடைக்க போகுது உங்களுக்கு. 2007ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய கேள்விகள் தியரிகளில் மிகவும் ஆழமான கேள்விகள் அறிக்கை, தியரிகளில் விளங்கக்கூடிய ஆழமான கேள்விகள் அறிக்கை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தியரிகளில் நல்ல ஒரு கிளியர் ஒன்று கிடைக்க போகுது. இப்போ திரும்ப ட்ரை பண்ணக்கல உங்களுக்கு தியரிகள் நல்ல 2010 வரைக்கும் போகணுன்றெல்லாம் போகக்குள்ள தியரிகள் கிளியர் ஆகிடுனா நீங்களே 12, 13, 14 இருந்து 24 வரைக்கும் தானாக செய்வீங்க, ஃபுல் மார்க்ஸ் எடுப்பீங்க. பாஸ் பேப்பர் தானாக நீங்கள் செஞ்சிட்டீங்களா உங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்துட்டா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்னது ஃபைனல் பேப்பர் உங்களோட பேப்பர் தான் 50க்கு 50 மார்க்ஸ் MCQ மட்டும் எடுக்கலாம். அடுத்து ஸ்ட்ரக்சர் சேம் அதே மாதிரி செஞ்சுன்னு சொன்னால் அதுவுமே என்னது உங்களுக்கு விரும்பின மாதிரி நல்ல மார்க்ஸ் உண்டு
எடுக்கக்கூடிய மாதிரி உங்களோட முயற்சி தான் அடுத்த வெற்றியாக இருக்க போகுது. சரியா? அதோட முடிச்சு கொள்கிறேன்.